ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் புட்டிங் செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணி தூக்கி போடாமல் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த தேங்காய் புட்டிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த புட்டிங்க்கு வந்துட்டு முட்டை, எண்ணெய், நெய் எல்லாம் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி இந்த தேங்காய் புட்டிங்கை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தேங்காய் புட்டிங் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிறதுனால குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த புட்டிங்கை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா மறுபடியும் தேங்காய் இருக்கும் போதெல்லாம் செய்வோங்க. டேஸ்ட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இது வந்துட்டு லைட்டாக ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் தேங்காவோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முழு தேங்காவை இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு மீடியமான ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்துட்டு இந்த மீடியமான கப்பில் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தேங்காவை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போது அதே தேங்காவை எடுத்து அதே கிண்ணத்துலேயே அரைக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா முடிஞ்ச வரையும் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. தேங்காய் பாலோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. இப்போ தேங்காய் பாலை வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு ஃபில்டரை வச்சுருக்கோங்க. இப்போ அரைச்சி இந்த தேங்காய் பாலை இந்த ஃபில்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டுக்கலாங்க. இப்போ 2 தடவை தண்ணி சேர்த்து தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துருக்கோங்க. இந்த தேங்காய் பாலோட குவான்டிட்டி வந்து 1/2 லிட்டர் கிட்ட இருக்குங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பால்லேருந்து கொஞ்சம் தேங்காய் பாலை ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலில் கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு இது மாதிரி கலந்து விட்டாச்சு. எந்த வித கட்டிகளும் இல்லாமல் இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்த தேங்காய் பாலை மீதி இருக்கிற தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இனிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் வந்துட்டு இந்த தேங்காய் பாலில் இது மாதிரி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் வேணும்னா கூட சேர்த்துக்கலாங்க. ஆப்ஷனல் தாங்க. நான் இப்போ சேர்க்கலைங்க. தேங்காவோட ஃப்ளேவரை ரொம்ப பிடிக்குன்றதுனால அப்படியே சேர்த்துக்கிறோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கடாயில் இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ கைவிடாமல் இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் பாலில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால சீக்கிரத்துலேயே கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்குங்க. அதனால அடி பிடிக்காம கைவிடாம இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த புட்டிங்க்கு வந்துட்டு இந்த தேங்காய் பாலோட கன்சிஸ்டன்சி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் மாற ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்துட்டு சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துலேயே முடியறதுனால இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் வேணும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இல்லைனா வெனிலா எசன்ஸ் வேணும்னா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த புட்டிங்க்கு வந்துட்டு தேங்காய் பாலோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி வரணுங்க.
இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை வந்துட்டு எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். புட்டிங் நல்லா ஆறட்டுங்க. இப்படியே 2 மணி நேரம் கிட்ட விட்டுடலாங்க. உங்களுக்கு சில்லுன்னு தேவையானா புட்டிங்கை வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அடுத்து 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கடுத்து எடுத்து சில்லுன்னு கூட சாப்பிட்லாங்க. இப்போ புட்டிங் நல்லா ஆறிடுச்சிங்க. தட்டு போட்டு மூடிடலாம். இப்படியே 2லேருந்து 3 மணி நேரம் கிட்ட இப்படியே விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் கழித்து புட்டிங் வந்துட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இந்த பாத்திரத்தில் நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க. ஆனாலும் இந்த புட்டிங் வந்துட்டு நல்லா டீமோல்ட் ஆகுங்க. இப்போ பாருங்கள் இந்த பிளேட்டை வச்சு இந்த புட்டிங் மேலே இந்த பாத்திரத்தை மூடிட்டு இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு லைட்டாக இது மாதிரி தட்டி விட்டாலே போதுங்க. புட்டிங் வந்து இந்த பாத்திரத்துலேருந்து ஈஸியாக டீமோல்ட் ஆகிடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஈஸியான சிம்பிளான கோகோனட் புட்டிங் குவிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தேங்காய் புட்டிங்கோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் புட்டிங்கை வந்துட்டு இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.